திருவிழா மாதிரி படத்தை கொண்டாடணும்னு யோசிக்கிறீங்க நீங்க. படிப்பு பிள்ளைங்களோட படிப்பை வந்து திருவிழா மாதிரி கொண்டாடுறதுக்கு உனக்கு ஒர்க் இல்ல. உன் படத்தை திருவிழா மாதிரி கொண்டாடுறது அதுக்குதான் உனக்கு முதலமைச்சராக நாங்கள் தமிழ்நாட்டு மக்கள் ஒண்ணு முதல்வர் கடைசி பண்ண உன்னை தமிழ்நாட்டு மக்கள் எதுக்கு உனக்கு ஓட்டு வாக்கு செலுத்தி உட்கார வச்சாங்க ஒண்ணு. இது ரீல்ஸ் ஆட்சின்னு வாங்க. ரீல்ஸுக்காக தான் இந்த காட்சி. ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தாதான் பேசுற மாதிரி அந்த மாதிரி பேசுறாரு. இருந்தாலும் சீமா உள்ள போனாருனாவே கண்டிப்பா ஆட்சி 6 மாசத்துல கழியும். இது அடிச்சு சொல்ல கல்யாணம் கண்டிப்பா கழியும். நான் கூட தான் ஏடிஎம்ல இருக்கிறேன். இப்போ ஒரு கட்சி எலெக்ஷன் வருது. எலெக்ஷன் வரும்போது நான் கூட தான் போய் தெரியல 1000 ரூபாய் கொடுக்குறேன். என்னால் முடிஞ்சு நான் கொடுக்குறேன். நான் பொம்மைக்காரை வச்சு நான் முதலமைச்சர் சீட்ல வச்சு விளையாடுறதுக்கு தான் அவர் உட்கார வச்சாங்களா. அதில் போயிட்டு தமிழ் காணொலி எதுவும் வரீங்களே போய் சொல்றேன் யாரு நல்லா போயிட்டு பாருங்க. நீங்க சீமா ஒண்டி ஆட்சிக்கு வந்திருந்தாருன்னா தமிழ்நாடு தலைகீழா மாறின்றதுனால அவர் வந்து வரவிடாது பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா கண்டிப்பா சீமா வருவாரு. தமிழ்நாடு தலைகீழா மாற போகுது. என் கட்சிக்கார பார்த்து எனக்கு காரி தான் துப்போம். அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு கட்சிக்கார அசிங்கமா கூட கேட்பான். என்ன பொறுப்புல இருக்கீங்களா? கண்டிப்பா கிளை செயலாளராக இருக்கிறோம். விஜய்க்கு வாக்கு செலுத்தலாம் தான் போனேன். ஆனா வந்து கடைசி நேரத்துல நான் சீமானுக்கு வாக்கு செலுத்திட்டு வந்தேன். கண்டிப்பா ஒரு கொள்கைக்காக கடைசி வரை நிக்கிறது பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி தான். இப்ப நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டு என்ன மாற்றம் வந்துச்சு? தோத்துட்டாருல அவர் தோத்தாலே ஒரு நல்லவருக்கு வாக்களிச்சு மனநிலை திருப்தி இருக்குல்ல எங்களுக்கு. உனக்கு புதிய ஆட்சி மாற்றம் எப்படின்னா இருக்கு? புதிய ஆட்சி மாற்றம் எப்படி இருக்குன்னா நீங்க கேட்கறது புரியல எனக்கு. புதிய ஆட்சி அமைஞ்சிருக்கு தாவேகா. 2 மாசம் முடிஞ்சிருக்கு. இந்த ஆட்சி எப்படி இருக்குன்னு கேட்கறேன். ஆட்சி வந்து பாத்தீங்கன்னா மாற்றம் வரந்தா இப்ப தமிழக மக்கள் வந்து ஓட்டு போட்டாங்க. நானும் பக்கா ஏடிஎம்கே தான். பக்கா ஏடிஎம்கே 22 வருஷமா ஏடிஎம்கேல இருக்கிறேன். நானும் ஓட்டு போடணும். விஜய்க்கு ஒரு மாற்றம் வரணும்னு ஓட்டு போடணும் தான் நானும் போனேன். விஜய்க்கு தான் வாக்கு செலுத்துறீங்களா? இல்ல விஜய்க்கு வாக்கு செலுத்தலாம் தான் போனேன். ஆனா வந்து கடைசி நேரத்துல நான் சீமானுக்கு வாக்கு செலுத்திட்டு வந்தேன். நாம் தமிழர் கண்டிப்பா விஜய்க்கு வாக்கு செலுத்தலாம்னு போனீங்க. கடைசி நேரத்தில் நாம் தமிழர் கட்சிக்கு போட்டீங்க. என்ன காரணம்னா ஒரு மாற்றம் வரும் தான் நினைச்சேன் நான். ஆனா வந்து இது வந்து பாத்தீங்கன்னா தமிழக மக்களும் அதுதான் எதிர்பார்த்தாங்க ஒரு மாற்றம் வரும்னு. ஒரு கொள்கைக்காக கடைசி வரை நிக்கிறது பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி தான். இதை வந்து நான் ஏடிஎம்கேல இருந்து சொல்லக்கூடாது. இருந்தாலும் சொல்றேன். நான் நாம் தமிழர் கட்சி வாக்கு செலுத்தினா வந்து கண்டிப்பா ஒரு மாற்றம் வரும்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. அதனால போட்டோம் இருக்கு. நீங்க எவ்வளவு நாள் பயணிக்கிறீங்க அதிமுக? நான் 22 வருஷமா இருக்கேன். 22 வருஷம் நான் அதிமுக தான் இருக்கேன். இது ஒரு மாற்றம் வரும் தமிழக மக்கள் எவ்வளவு எதிர்பார்த்தாங்க. ஆனா வந்து அவங்க எதிர்பார்த்ததோட ரொம்ப சீரழிகிறாங்க. இதுல இந்த மாற்றம் வந்திருக்கு. மக்களோட நிம்மதியா தான் இருக்காங்க. என்ன நிம்மதியா இருக்காங்க? எதுவுமே நிம்மதி இல்லையே. எங்க நிம்மதியா இருக்காங்க? மக்களா தேர்ந்தெடுத்த ஒரு ஆட்சியா தானே இருக்குது. மக்களா தேர்ந்தெடுத்த ஒரு ஆட்சியா தேர்ந்தெடுத்தாங்க. ஆனா அவங்க தேர்ந்தெடுத்தனால அவங்களுக்கு கிடைச்ச பலன் தான் இது. இப்போ டெல்டா மாவட்டம் மொத்தம் காஞ்சி கிடையாது. சாவதான் போறாங்க எல்லாம். இப்ப நீங்க ஒரு வார்த்தையை பதிவு பண்ணீங்க. நான் விஜய்க்கு தான் வாக்கு செலுத்த போனேன். ஆனா கடைசியில பார்த்தா சீமானுக்கு போட்டீங்க. இப்ப சீமான் தான் தோல்வி அடைஞ்சிட்டாரு. இப்ப நீ ஒரு வாக்கு போட்டு அந்த வாக்கு வீணா தானே போகுது. இப்ப வந்து ஆட்சிக்கே வரல. இப்ப நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டு என்ன மாற்றம் வந்துச்சு? அது தோத்துட்டாருல அவர் தோத்தாலே ஒரு நல்லவருக்கு வாக்களிச்சு மனநிலை திருப்தி இருக்குல்ல எங்களுக்கு. இந்த மாதிரி வார்த்தை சொல்லுங்க. கண்டிப்பா சொல்றேன். நாங்க இல்லைன்னு சொல்ல ஏடிஎம்கே சொல்லதான் கூடாது. ஆனா ஒரு நல்லவருக்கு வாக்களிச்சுன்னு ஒரு மன திருப்தி இருக்குல்ல நம்மளுக்கு. 15 வருஷமா தோத்துதான் இருக்காரு அவரு. இல்லைன்னு சொல்ல நாங்க தோத்தாலே வந்து தனிச்சு தான் நிக்கிறாரு. தவிர யாரு கூட கூட்டணி போலே. அவருக்கு 2000 கோடி தரான், 5000 கோடி தரான், 10,000 கோடி தராமா. அதுக்கும் போகாத மனுஷன் நிக்கிறாருன்னா கண்டிப்பா ஒரு மக்களுக்கு நல்லது செய்வாருன்றதுனால தான் நாங்க ஓட்டு போட்டேன். இப்ப நீங்க அதிமுக வாக்கு செலுத்தல. என்ன காரணத்தை நான் அதிமுக செலுத்துறேன்? சீமானுக்கு போட்டீங்க, அது விடுங்க. அதிமுக எதுக்கு செலுத்தல? 22 வருஷமா அதிமுக தான் பயணிச்சிருக்கேன். அம்மையார் ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் உடம்புல ரத்தம் ஓடுறது முதல்ல ஏடிஎம்கேல தான் ஓடுது எனக்கு. இருந்தாலும் ஒரு மாற்றம் வரும்னா நான் விஜய்க்கு தான் போடலான்னு இருந்தேன். சீமானுக்காக போடணும்னா 15 வருஷமா தோத்து நிறுவார் மனுஷன். ஒரு நல்லது செய்வாரு தான் நம்ம போட்டோம். கண்டிப்பா நல்ல நடக்கு தான் போட்டோம். அந்த ஓட்டு வேஸ்டா போகுதுன்றீங்க. ஆனா ஓட்டு வேஸ்டா போல. சரிங்களா? அதிகாரம் கையில வராம போடுற ஓட்டு வேஸ்டா தானே போகுது. அப்படிதான் கணக்காகுது. அதிகாரம் வர ஓட்டு வேஸ்டா தான் போகுது இல்லைன்னு சொல்ல. இப்ப நான் அந்த விஜய்க்கு ஓட்டு போட்டு மட்டும் அந்த ஓட்டுனால ஓட்டு வந்து போய் சேர்ந்துட்டு இருக்குமா? ஆட்சி மாற்றம் வந்துருக்குண்ணா. புதிய ஒரு ஆட்சியா இப்ப 70 திராவிட ஆட்சி தூக்கி போட்டு புதுசா வந்திருக்காரு. சரி நீங்க கேக்குறீங்க ஓகே. விஜய்க்கு ஓட்டு போட்டு அந்த ஓட்டு சேர்ந்துருக்குன்னு சொல்லி கேக்குறீங்க. விஜய்க்கு ஓட்டு போட்டா மட்டும் இப்போ ஓட்டு போட்டு மக்களால் நல்ல நிம்மதியா இருக்கிறாங்க. யாரும் நிம்மதியா இல்லை. என்ன நிம்மதியா இருக்கிறாங்க? எல்லாம் விலைவாசி ஏறுது. 200 யூனிட் ஃப்ரீன்றாங்க. 200 யூனிட் ஃப்ரீன்னு சொல்லிட்டு நீ கரண்ட் பில்லு ரேட் ஏற்றிட்டு விட்டுரு. இது என்ன இது? இலவச திட்டங்களை அறிவிச்சிருக்காரு. அது கொடுக்க பணம் தேவைப்படலாம். மக்களுக்கான நல்லதை செய்யறதுக்கு தானே விலைவாசி ஏத்துறாரு மாதிரி ஒரு கேள்வி வருது. நம்ம குறை சொல்ல முடியாது. 19வது ஒரு முதலமைச்சரை தாக்கி பேசுறதோ குறை சொல்ல முடியாது. இப்ப இலவச திட்டங்களை அறிவிச்சிருக்காரு. இப்ப அதை கொடுக்கறதுக்காக கூட நிதி பற்றாக்குறைனால அந்த விலைவாசி ஏற்றிருக்கலாம்ல. அதையும் எப்படி பார்க்க கூடாது? சரி ஓகே, நிதி பற்றாக்குறைன்னு சொல்றீங்க. இது வந்து ஆட்சி வராதுக்கு முன்னாடி வந்து தமிழ்நாட்டோட நிதி வரம்புக்குள்ளதான் இருக்குதுன்னு சொல்லிட்டு 10,000 லட்சம் கோடி நிதி வரம்புக்குள்ளதான் இருக்குன்னு சொல்லிட்டு அறிவிச்சிட்டாங்க. அது தெரிஞ்சுதான் நீங்க அறிவிச்சீங்க. தெரிஞ்சுதான் அறிவிச்சாரு இலவச விலை இலவசம் தரேன்னு. எதுக்கு அறிவிக்கணும்? நீங்க கொடுக்க முடியாதுங்க. எதுக்கு அறிவிக்கிறீங்க? கொடுக்க முடியலன்னு தெரியுது. ஏன் அறிவிக்கிறீங்க? தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்துறதுக்காக தானே அறிவிக்கிறீங்க. இப்ப அப்படி பாத்தீங்கன்னா 22 வருஷம் அதிமுக. நீங்க அதிமுக இதே மாதிரி குற்றச்சாட்டு இருக்குங்களே. அதிமுக குற்றச்சாட்டு இருக்கு. இலவசம் கொடுத்துருக்காங்கல்ல. இலவசம் கொடுத்துதான் இருக்கிறாங்க. அவங்க
இப்போ வந்து இலவசம் கொடுக்காத ஒண்ணு இல்லை, கொடுத்துதான் இருக்காங்க. அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது இலவசம் கொடுத்துதான் இருக்கிறாங்க. உண்மையிலே ஆட்சி சிறப்பாக தான் இருந்தது, இல்லைன்னு சொல்லல. ஆட்சி நல்லா தான் இருந்தது. அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது எல்லா இலவசமும் கொடுத்துதான் இருந்தாங்க. ஆனா இந்த மாதிரி எல்லாம் ஏமாத்து வேலையெல்லாம் செய்யலாம். இல்லை ஆனா 2 மாசம் ஆச்சு வந்தோடனே ஏமாற்றுவேன்னு சொல்றது நம்ம அவதூறு 2 பரப்புமா மாசம் தானே? ஆகட்டும், 2 வருஷம் கூட ஆகட்டுங்க. நீ கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றணுமா நிறைவேற்றக்கூடாதா? இதே திமுக ஆட்சிக்கு வந்து கூட 2 வருஷம் கழிச்சு தான் நிறைவேற்றினாங்க. ஆனா வந்து 2 மாசம் எதுவும் பண்ண முடியல. எது திமுக ஆட்சிக்கு வந்து கூட 2 வருஷம் நிறைவேற்றணும்னு சொல்லுங்க. 2 வருஷத்துக்கு நிறைவேற்றணும். ஆனா கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றணும் சொன்னாங்க. நீங்க எந்த வாக்குறுதி நிறைவேற்றல. தமிழ்நாட்டு மக்கள் ஏமாத்துல தானே இருக்கீங்க, ஏமாத்தி தானே இருக்கீங்க எல்லாம். இப்ப மக்கள் இலவசத்தை தேடி தான் வாக்கு செலுத்துறாங்க. இப்ப நீங்க சீமானுக்கு ஓட்டு போட்டுனீங்க, அவர் இலவசத்தை தரமாட்டேன்னு தான் சொல்றாரு. அப்புறம் எப்படி மக்கள் வாக்கு செலுத்துவாங்க? இலவசத்தை நம்பி போகக்கூடாதுன்னு தான் நாங்க வாக்கு செலுத்தினோம். நாங்க சீமானுக்கு வாக்கு செலுத்தினேன். மக்கள் வந்து அதை புரிஞ்சுக்கல ஒன்றும். சரிங்களா? இலவசத்தை நம்பி தான் வாக்கு செலுத்தினாங்க. ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா அனுபவிக்கிறது யாருன்னா, வாக்கு வாங்கினவங்க தான் அனுபவிக்கல, வாக்கு செலுத்தினவங்க தான் அனுபவிக்கிறாங்க அதை. இப்ப இலவசம் வேணாம் தான் அதுக்கு போடுறாங்க மாதிரி சொன்னீங்க. இப்ப நீங்க அதிமுக இருந்தீங்கன்னு சொல்றீங்க. அப்ப அதிமுக இலவசம் கொடுத்துருங்க. அப்ப எதுக்கு நீங்க அந்த அதிமுக பயணிச்சு ஒரு கேள்வி வருதுல. இப்ப இலவசம் வேணாம் சீமான் சொல்றது சரிதான், அதனால ஓட்டு போட்டுருந்தீங்க. அப்ப நீங்க முன்னாடியே போட்டுக்கலாமே. நீங்க 22 வருஷம் அந்த கட்சியில பயணிச்சுட்டு இலவசம் தர ஒரு கட்சியில தான் இருந்தீங்க. இப்போ வந்துட்டு நான் எங்களுக்கு திடீர்னு மாற்று இல்லைங்க சீமானிக்க போட்டேன்றது எப்படி சரியா வரும்? அது இலவச தர கட்சியில தான் நான் பயணிச்சிருந்தேன், இல்லைன்னு சொல்ல. இலவசம் வந்து ஒருத்தனுக்காக கொடுக்கல. இலவசத்தை வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லாம் தான் கொடுத்துன்னு இருந்தாங்க. இப்போ வந்து ஒரு மாற்றம் வரணும்னு தான் நாங்க நினைச்சோம். அதனாலதான் நான் என் வாக்கு வந்து சீமானுக்கு செலுத்தினேன். மாற்றம் வரணும், இந்த இலவசமே இருக்கக்கூடாதுன்னா சீமான் வந்து பேசின்னு இருக்காரு. இலவசம் கொடுக்க மாட்டேன், கல்வி இலவசமா தரேன், மருத்துவ இலவசமா தரேன், தண்ணீர் இலவசமா தரேன். இது வந்து வரவேற்கத்தக்கது. மூக்குத்தி செயின் அந்த பட்டு புடவை அந்த மாதிரிலாம் வாக்கு சேகரிப்ப பரிசு பொருட்கள் தராங்க. இப்ப சீமான ஒரு அது மாதிரி கொடுத்து வந்து வெற்றி பெற வாய்ப்பு இருக்குங்களா? சீமான் அது மாதிரி கொடுக்கலாம், இல்லைன்னு சொல்ல. சீமானு கொடுக்கலாம். இப்போ மூக்குத்தி செயின் எல்லாம் உங்களால வாங்க முடியாதா? இல்ல என்னால வாங்க முடியாதா? சம்பாரிச்சு என்னால வாங்க முடியும். இதை நீ கொடுக்குறேன்னு சொல்லி ஏமாத்தி நீ வாக்கு செலுத்திட்டு வாக்கு வாங்கிக்கின்னு நீ பாட்டு சொகுசா சுத்திட்டு இருக்கீங்க. நீங்க அதிமுகன்றீங்க. பொதுவா ஒரு கேள்வி பேர் இப்ப நிறைய பேர் பொதுவாகவே சீமானா பாத்தீங்கன்னா திரள் நிதி வாங்கி வசூல் பண்ணி கட்சி நடத்துறாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ எங்களுக்குள்ள ஒரு கேள்வி வருது. அவர் ஆட்சி அதிகத்து வரல, அவருக்கு அந்த டிராவல் பண்ற அந்த பணம் புதுசா ஒரு பென்ஸ் கார்லாம் வாங்கியிருக்காரு 1,80,00,000 கிட்ட. இதுக்காக பணம் எங்கிருந்து வருதுன்னு ஒரு கேள்வி வருது இல்ல. அப்படி பார்த்தா மக்கள் சொல்ற போதானு பார்த்து திரள் நிதின்றாங்க. அப்ப அது உண்மைதானே ஆகுது? திரள் நிதின்றது வந்து அவரா வந்து கேட்கல. திரள் நிதின்றது பொது மக்களா வந்து கொடுக்குறாங்க திரள் நிதி. ஆனா பாத்தீங்கன்னா அவர் வந்து பணத்தை வாங்கிட்டு கட்சிக்கு ஒரு கூட்டணி போனா எப்பனாவே போகலாம், கோடி கோடியா தரேன்னு சொல்லிட்டான். அதுக்கு அப்பவே அவன் அந்த ஆளு மனுஷன் போகாத மனுஷன் இப்ப மட்டும் போயிடுவாரா? திரள் நிதியில அவர் கட்சி வளர்க்குறாருன்றாங்க. திரள் நிதின்றது வந்து பாத்தீங்கன்னா அவரா போய் கேட்கல. திரள் நிதி யாருக்கிட்டையும் பொதுமக்களா பார்த்து கொடுக்குறாங்களா தவிர கொடுக்கணும்னு ஒரு கேள்வி வருது இல்ல. எது கொடுக்கணும்னு சொல்லிட்டு கட்சியோட வந்து அவர் வந்து பிச்சை எடுக்கல போயிட்டு யாருக்கிட்டையும். கட்சிக்காக இந்த துண்டு பேனர் நோட்டீஸ் அடிக்கிறதுக்கு இதுக்காக தான் பொதுமக்கள் கொடுக்குறாங்க. அவங்ககிட்ட 5 லட்சம் கூட 10 லட்சம் கூட யாருங்க இல்ல. ₹1 கொடுத்தாலே அவர் வந்து திரள் நிதியை தான் வாங்கிக்கிறாங்களே தவிர மற்றபடி வேற எதுக்காக வாங்கல. சீமான தனிச்சுதான் நின்றாரு, விஜயும் தனிச்சுதான் நின்று ஜெயிச்சாரு. சீமானால் ஜெயிக்க முடியல, விஜயால ஜெயிக்க முடியுது. என்ன காரணம்னா அப்போ எதை பாக்குறீங்க? காரணம் எதை பாக்குறீங்க? காரணம் திரை கவர்ச்சி தான் பாக்குறாங்க நம்ம பார்க்கல. அதான் சொல்ல முடியும். நாங்க திரை கவர்ச்சி தான் பார்த்து அவங்க போட்டு போட்டாங்க. சீமானப்பா அவர் பேசுற பேச்சுக்கும் அவர் கொடுத்த வாக்குறுதிக்கு நினைச்சு பார்த்து ஓட்டு போடுறாங்களா கண்டிப்பா சீமா வந்திருப்பாரு. அப்ப நீங்க நாம் தமிழர் கட்சி தானே பயணிச்சணும், அதிமுக பயணிக்கிறீங்க? நாங்க அதிமுக தான் பயணிக்கிறோம் சார், இல்லைன்னு சொல்ல. நாங்க 22 வருஷமா இருக்கிறோம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து அம்மையார் ஜெயலலிதா இருக்கிற வரை இருந்தோம். இப்போக்கு எங்களுக்கு அந்த இது பிடிக்கல, கட்சியோட கொள்கை பிடிக்கல. அதனாலதான் சீமானுக்கு வாக்கு செலுத்தினேன். அந்த கட்சி விலகிட்டீங்களா? அதிமுக அதிலே தான் இருக்கீங்க? இன்னும் அதில் தான் இருக்கான், இன்னும் விலகலை, கட்சியில இருந்து இன்னும் விலகலை. ஆனா சீமானுக்கு தான் வாக்கு செலுத்தணும்னு தோணுச்சு கட்சியோட கொள்கைக்காக. ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆக போது ஒரு அமைச்சர் வந்து பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் வந்து திருவிழா மாதிரி கொண்டாடணும்னு நினைக்கிறாங்க படத்தை. இது எப்படி பாருங்க? ஒரு திருவிழா படத்தை ஜனநாயகன் படத்தை திருவிழா மாதிரி கொண்டாடணும் தமிழக மக்கள் ஒரு வார்த்தையை பதிவு பண்ணிக்கிறார் அந்த கட்சியோட பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த். திருவிழா மாதிரி படத்தை கொண்டாடணும்னு யோசிக்கிறீங்க. நீங்க படிப்பு பிள்ளைங்களோட படிப்பை வந்து திருவிழா மாதிரி கொண்டாடுறதுக்கு உனக்கு வக்கு இல்ல. உன் படத்தை திருவிழா மாதிரி கொண்டாடுறது அதுக்குதான் உனக்கு முதலமைச்சராக நாங்க தமிழ்நாட்டு மக்கள். ஒண்ணு முதல்வர் கடைசி படம் பண்றது தப்பு இல்லையா? முதல்வர் கடைசி பண்ண உன்னை தமிழ்நாட்டு மக்கள் எதுக்கு உனக்கு ஓட்டு வாக்கு செலுத்தி உட்கார வச்சாங்க? ஒண்ணு மக்களுக்கு நல்லது செய்ய தானே உட்கார வச்சாங்க. உன் படத்தை வந்து திருவிழா மாதிரி கொண்டாடுறது அவனை வாக்கு செலுத்தி உட்கார வச்சாங்க. அவங்களுக்கு நல்லது செய்யணுன்றதுக்காக தான் உட்கார வச்சாங்க. உன்னை போயிட்டு நீ காரை வச்சு நீ விளையாண்டு இருக்கிறதுக்கும் உன் படத்தை வந்து திருவிழா மாதிரி கொண்டாடுறதுக்கு வச்சு அவர் சமாளிச்சு அவர் வாங்கிக்கிறாரு காரு. அது இது பொம்மை காரை அவர் சம்பாரிச்சு வாங்கினாரா? எந்த காரை சொல்றீங்க? புரியல. பொம்மை காரை வச்சு அவர் முதலமைச்சர் சீட்ல வச்சு விளையாண்டுக்கிறதுக்கு தான் அவர் உட்கார வச்சாங்களா? அதுல போயிட்டு தமிழ்நாட்டு மாதிரி காணொலி எதுவும் வரலையே, போய் சொல்றேன் யாரு? நல்லா போயிட்டு பாருங்க. நீங்க காணொலி வரலன்றீங்க சரியா? போயிட்டு பாருங்க. பொம்மை காரை வச்சு விளையாடுறதுக்கும் அவர் படத்தை எப்படி திருவிழா மாதிரி நடத்துறதா அவர் யோசிக்கிறதுக்காக தமிழ்நாட்டு மக்களை உட்காரச்சிக்கிறாங்க. முதலமைச்சர் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன செய்யணும்னு யோசிக்கிறதுக்காக தான் உன்னை வந்து வாக்கு செலுத்தி உட்கார வச்சாங்க. நீ அதை விட்டுட்டு நீ சுத்துறதுக்கும் உனக்கு விளையாடுறதுக்கும் விளையாட்டு பொருள் கிடையாது. தமிழ்நாட்டு மக்களோட நீ
எருமை கோட்டில் என்ன இருக்குது, அவங்களுக்கு என்ன செய்யணும் ஏது செய்யணுன்றது பாக்குறதுக்காக தான் அவங்க முதலமைச்சர் உட்கார வச்சிருக்காங்க. இன்னொரு கேள்வினா, மேகதாதுல அணை கட்டும் சொல்லிட்டு கர்நாடக அத்திப்பள்ளியில வாட்டாள் நாகராஜ் அவர்கள் ஆர்ப்பாட்டம் பண்றாங்க கர்நாடக மண்ணில தமிழ்நாட்டுக்கு எதிராக. ஆனா இவங்க வந்து வாயை திறக்கல. இதே மாதிரி ஒசூர்ல பாத்தீங்கன்னா அதே பகுதியில நாம் தமிழர் கட்சி ஒரு ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. எதுக்குன்னா அந்த கிழவரப்பள்ளி டேம் தடுத்து நிறுத்தணும், அந்த நிறைய தடுத்து நிறுத்தணும்னு. இது எப்படி பாக்குறீங்க? ஒரு ஆளுங்கட்சி அந்த அமைதியா இருக்குது, தோல்வி அடைஞ்ச ஒரு கட்சி களத்துல நிக்குது. ஆளுங்கட்சி அமைதியா இருக்குன்னா அவன் கூட்டணி வச்சுன்னு இருக்கான், அவன் போய் எப்படி பேசுவான் அவங்ககிட்ட? இப்போ கர்நாடகால தனிச்சு நின்று தான் ஜெயிச்சாரு. தனிச்சு நின்று ஜெயிச்சாரு, தனிச்சு நின்று முதலமைச்சர் ஆயிட்டாரு. அவரு மெஜாரிட்டி இல்லாத பட்சத்துல வேற வழியில கூட்டணி போய் தானே ஆகணும். ஜெயிச்சாரு. இப்போ வந்து அவன் கர்நாடகால காங்கிரஸ் ஆட்சி அமைக்குது, ஆட்சி அமைச்சு ஆட்சி செஞ்சுக்கிறாங்க. அவங்ககிட்ட போயிட்டு போய் கேட்க சொல்லலாம் பாருங்க, அணைக்கட்டான்னு சொல்லுங்களாம் பார்க்கலாம். இப்போ நாம் தமிழர் கட்சி போயிட்டு போராட்டம் பண்ணதுன்னா அவங்க வந்து தமிழ்நாட்டு மக்களுக்காக எது ஒன்று செய்யறதுக்காக தயாரா இருக்கிறாங்க. ஆனா அவங்க மக்கள் நல்லா இருக்குன்றதுக்காக பாடுபடுறாங்க. ஆட்சி அதிகாரம் எல்லாமே இவ்வளவு செய்யறாங்கன்னா, சீமா ஒண்டி ஆட்சிக்கு வந்திருந்தாருன்னா தமிழ்நாடு தலைகீழா மாறின்றதுனால அவர் வந்து வரவிடாது பண்ணிட்டு இருக்காங்க. இதை நான் சொல்லதான் கூடாது, ஏன்னா ஏடிஎம்கேல இருந்தாலும் சொல்லக்கூடாது. இருந்தாலும் நான் சொல்றேன்னா அவரோட கட்சி கொள்கை அந்த மாதிரி இருக்குது, அதனாலதான் அவர் உள்ள வரவிடாது பண்றாங்க. இப்போ அந்த கட்சியில இருந்து நிறைய இப்போ முத்துப்பாண்டி கலைஞன் போன்ற முக்கிய தலைவர் வெளியேறதையும் பார்க்க முடியுது. ஒரு கட்சியோட கட்டுப்பாடு சரின்றதுனால தான் வெளியேற மாதிரி பார்க்க முடியுது. அப்படி பார்த்தா கொஞ்சம் அந்த கட்சி அழிவு பாதையை நோக்கி போற மாதிரி தானே இருக்கு. அழிவு பாதையை நோக்கி போற மாதிரி இருக்குன்னு சொல்றேன் நீங்க. ஆனா ஒரு சிலர் தான் போறாங்க இதுல. இது யாரை நம்பி கட்சி, நாம் தமிழர் கட்சி வந்து யாரை நம்பி வந்து பாத்தீங்கன்னா கட்சி நடக்கல, மக்களுக்காக தான் இந்த கட்சி நடக்குது. சீமான நம்பியோ மற்ற இருக்கிறவங்கள நம்பி கட்சி நடத்தல. இது சீமான நம்பி யாரை நம்பி இல்லை, பொதுமக்களுக்காக தான் இந்த கட்சி நடந்துன்னு இருக்கு. மற்றபடி யார் போனாலும் அதை பத்தி கட்சி ஒன்றும் போயிட்டு போறது இல்லை இங்க விட்டு. ஆனா கண்டிப்பா சீமா வருவாரு, தமிழ்நாடு தலைக்கெல்லாம் மாற போகுது. அதிமுக அந்த மாதிரி பேச நியாயமானது. பேசக்கூடாதான், நாங்க இல்லைன்னு சொல்ல. இருந்தாலும் என்ன பண்ணலாம்? இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு நல்லது நடக்குன்னா கண்டிப்பா நாங்க சொல்லிதான் ஆனது. என் கட்சிக்கார பார்த்து எனக்கு காரி தான் துப்போம், அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு கட்சிக்காரர் அசிங்கமா கூட கேட்பான் என்ன. பொறுப்புல இருக்கீங்களா? கண்டிப்பா கிளை செயலாளராக இருக்கிறோம். கிளை செயலாளர் அதிமுக கிளை செயலாளர். அதிமுக கிளை செயலாளர் தான் இருக்கிறோம். என்னை காரி கூட தான் துப்புவான். இருந்தாலும் நம்ம தமிழ்நாட்டுக்காக நமக்கு என்ன தேவை அதை தான் நம்ம பேச போறோம். நம்ம இந்த ஆட்சி மாற்றம் கிடையாது, ஏமாற்றமா? கண்டிப்பா இது ஏமாற்றம் தான். இந்த ஆட்சி தமிழ்நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம். இது ரீல்ஸ் ஆட்சின்னு வாங்க. ரீல்ஸுக்காக தான் இந்த ஆட்சி. ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தா தான் பேசுற மாதிரி அந்த மாதிரி பேசுறாரு. இருந்தாலும் அம்பாசமுத்திரம் இடைத்தேர்தல் வரப்போகுதுன்னா இதுல சீமான் அவர்கள் போட்டியறதா ஒரு தகவல் வந்திருக்கு. இப்ப வந்து மக்கள் தோல்வியை கொடுத்துருக்காங்க. இப்ப அந்த தொகுதியில வெற்றி பெற்று சட்டமன்றத்தில் போனா ஏதாச்சும் ஒரு மாற்றம் வரும்னு நினைக்கிறீங்களா? சீமானுக்கு வாக்கு செலுத்தி அவர் சட்டமன்றத்துக்கு போனாரானாக்கா தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லா இருப்பாங்க. அவர் வாக்கு போடாத ஏமாத்தாங்களா கண்டிப்பா தமிழ்நாட்டு மக்கள் சாவதான் போறாங்க. என்ன காரணத்துக்காக மக்கள் வந்து சாகுவாங்கன்றீங்க? இப்ப வாக்கு செலுத்துறது அவங்களோட இது. ஆனா அவர் உள்ள போனா மக்கள் சாகுவாங்கன்றது இந்த வார்த்தை எப்படி பயன்படுது? இப்ப பாத்தீங்களா, இப்ப இந்த 2 மாசம் தான் ஆகுது, நீங்களே சொல்றீங்க ஆட்சி வந்து செய்ய மாட்டாருன்னு சொல்லிட்டு. 2 மாசம் இல்ல, 2 வருஷம் இல்ல, 5 வருஷம் ஆனாலே வந்து எதையும் அந்த ஆள விஜயால செய்ய முடியாது. சீமா உள்ள போனாருனாவே கண்டிப்பா ஆட்சி 6 மாசத்துல கழியும். இது அடிச்சு சொல்றேன், கழியன்றீங்க? கண்டிப்பா கழியும். அவர் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்காக என்ன செய்யணுன்றத மட்டும் தான் யோசிக்கிறாரு தவிர மற்றபடி வேற எதுக்காகவும் யோசிக்கல அவர். அந்த மாதிரி ஒரு ஆளை திரள்நிதின்னு ட்ரோல் பண்ண வேண்டிய என்ன தேவை இருக்கு? திரள்நிதி வந்து அவர் கேட்கல யாருக்கிட்டையும். இப்பதான் சொன்னேன் திரள்நிதினு அவர் வாயை திறந்து யாருக்கிட்டையும் கேட்க மாட்டேங்கிறாரு. நான் கூட தான் ஏடிஎம்கேல இருக்கிறேன். இப்போ ஒரு கட்சி எலெக்ஷன் வருது, எலெக்ஷன் வரும்போது நான் கூட தான் போய் திரள்நிதி 1000 ரூபாய் கொடுக்குறேன். என்னால் முடிஞ்சு நான் கொடுக்குறேன். நான் எதுக்காக கொடுக்குறேன்? அவர் வந்து சொந்த செலவுக்காக கொடுக்கலாங்க, இதுல கட்சிக்காக கொடுக்குறேன். கட்சி திறன் ஏமாற்றம் தான். கண்டிப்பா இந்த ஆட்சி முழுக்க ஏமாற்றத்துக்கு உண்டான ஆட்சி தான் இது. மற்றபடி ஆட்சி நல்ல ஆட்சின்னு சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. இந்த பொம்மை முதல்வர் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை பார்க்க முடியுது. முதலமைச்சர் விஜய் அண்ணனாவ சொல்றாங்க நிறைய பேர் பொம்மை முதல்வர்னு. அது எந்த அளவுக்கு அவருக்கு பொருந்தும்? ஏன்னா நீங்க ஒரு பொம்மை காராட்சி விளையாடின்னு தான் சொல்றீங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி பொம்மை முதல்வர்னு ஒரு வார்த்தையை சொல்றாங்க. பொதுவான கருத்தை பார்க்க முடியுது. எப்படி பாருங்க, இது ரெண்டுத்துக்கு ஒத்து போதுங்களா? நானும் 22 வருஷமா வாக்கு செலுத்தினுக்கிறேன். ஏடிஎம்கேல எம்ஜிஆரை பார்த்திருக்கோம், ஜெயலலிதா அம்மையாரை பார்த்திருக்கோம், முக ஸ்டாலின் கருணாநிதியை பார்த்திருக்கோம். இவங்க எல்லாம் பாத்தீங்களானாக்கா அவங்க சொந்தமா முடிவு எடுத்தா எல்லாமே வந்து பொதுமக்களுக்கு என்ன செய்யணும் அவங்களே எடுத்து சாப்பிட்டவங்க இல்லைன்னு சொல்ல. பொதுமக்களுக்கு என்ன செய்யணும் ஏது செய்யணுன்றது அவங்க வந்து முழுக்க யோசிப்பாங்க. இவருக்கு என்னன்னா பொம்மை முதல்வர்னு கேட்டீங்களா, ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தாதான் பேசுறாரு. ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துட்டு சட்டசபையில போயிட்டு ரீல்ஸ் பண்ற மாதிரி பண்ணாக்கா எவன் தான் பொம்மை முதல்வர் சொல்ல மாட்டான். நானே தான் சொல்லுவேன், நானே கூட சொல்லுவேன் பொம்மை முதல்வர்னு சொல்லிட்டு. பொதுமக்களுக்காக வந்து ஆட்சிக்காக வரல இருந்தாலும் அவர் சுயநலத்துக்காக வந்தாரு. மக்கள் போட்டாங்க ஓட்டு, வாக்கு செலுத்தினாங்க. ஆனா வாக்கு செலுத்தின மக்களை வந்து ஏமாத்துறாரு தவிர மற்றபடி வேற எதுக்காக அந்த வந்து பொம்மை முதல்வர் தான் அவரு.